தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் அன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுடர்ந்திடச் செய்தீரே. இப்புது தீயை புனிதப்படுத்தி அருளும். இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்கள் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய காயங்களினால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி பாதுகாப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. அன்பானவர்களே, கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார் என்பதன் அடையாளமாக இப்பொழுது இந்த பாஸ்கா திரி ஒளி ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று பாடுகிற பொழுது இறைவனுக்கு நன்றி என்று பதில் சொல்வோம். கிறிஸ்துவின் ஒளி இதோ, இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளி இதோ, இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது பாஸ்கா திரியிலிருந்து மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்வோம். பற்ற வைத்தவர்கள் மற்றவர்களுக்கு அருகிலே பற்ற வைத்துக் கொள்வதற்கு உதவுங்கள். அமைதியாக ஒருவர் மற்றவருக்கு உங்கள் மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்கள்.
கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி ஒலிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறைவார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதல் அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் இறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டுச் செல்வாராக. முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தன. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரின்றி நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்தின் கீழுள்ள நீரையும் வானத்தின் மேலுள்ள நீரையும் பிரித்து அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழ் உள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நில விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நில விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகில் ஒளி தர விண்விரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பேரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆளுவதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆளுவதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆளுவதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பவனாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும்
திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இணைத்தும்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்றது. 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இணைத்தும்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும், பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். 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 நெஞ்சே உன் ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர், மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியை நீர் அடித்தளத்தின் மீது அமைத்தீர்,
அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை உடையன தந்திருக்கின்றீர், வெள்ளப்பெருக்கு மலைகளை மூடியிருக்கும்படி செய்தீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். நீரூற்றுக்கள் ஆறுகளாய் பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறீர், அலைகளிடையே அவைகளை ஓட செய்கிறீர். அவற்றின் அருகேதான் வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன, மரக்கிளைகளிடையே இன்னிசை எழுப்புகின்றன. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்து முடித்தீர். படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அல்லேலூயா. உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்கு உரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்தவும் மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15-1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது
எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்குவதில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழை காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடவுளை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார்,
எனக்கு இவர்தானே. இவரையே போற்றி புகழ்ந்திடுவேன். என் முன்னோரின் இறைவனிவர், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். போர்களில் அழிப்பவர் ஆண்டவராம், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். போர்களில் அழிப்பவர் ஆண்டவராம், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். அனைவரும் வெள்ளத்தில் இருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோ. உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்து அவ்வாறை புது பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மூன்றாம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை திருவசனங்கள் 16 மற்றும் 17 மற்றும் 18 முதல் 28 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கும் சிதறண்டு போனார்கள். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாகிய இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு செல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களுக்கு வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளை கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாகுவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகழ்த்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது
என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏகியே நாடியே வருகின்றது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்தன் குணமானது, கலைமானீரோடையை ஆர்வமாய் நாடுகள் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என்னுள்ளம் பாகாய் வடிகின்றது. கலைமானீரோடையை ஆர்வமாய் நாடுகள் போல் இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாய நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடியே வருகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மறையுண்மையை கொண்டாட இரு உடன்படிக்கை நூல்களிலிருந்தும் எங்களுக்கு கற்பிக்கின்றீர். உமது இரக்கத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியருளும். இவ்வாறு இக்காலத்தில் அருள் கொடைகளை அறிந்து கொள்ளும் நாங்கள் வரவிருக்கும் கொடைகளை உறுதியாய் எதிர்பார்த்திருக்க
செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இப்பொழுது இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்வை தொடர்ந்து உன்னதங்களிலே பாடி நாமும் இயேசு உயிர்த்தார் என்று கொண்டாடுவோம். கீதத்தை பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இயேசுவினுடைய உயிர்ப்பை பகிர்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த இயேசு நம்மை ஆசீர்வழங்க வேண்டுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் எனும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான்காம் வாசகம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 3 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நானும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காக வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீடு கட்டுவோம் புறக்கணித்த கல்லே, வீட்டுக்கு மூளைகள் ஆயிற்று ஆண்டவர் செயலீது. நம் கண்களுக்கு வியப்பே, நம் கண்களுக்கு வியப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரை. ஓய்வு நாள் முடிந்தது. மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தில் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடொருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது
கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். காற்றை கொடியோடு இணைந்து வந்தேன், வாழ்வின் கொடியோடு இணைந்து வந்தேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிலைகளை ஏற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன், ஏற்றருள்வாய். என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடும் இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருளவும் வேண்டுகிறோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. இதனால் பாஸ்கா மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. இயேசு பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநில ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினை ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. அமைதி அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். கல்லறைகளால் அடக்கப்படாமல் அடக்கப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியே வந்தவர், உயிர்த்து வந்தவர். இந்த இயேசுவினுடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாக வா, விருந்தாக வா, திரு விருந்தாக வா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிருடல், வானின்று வந்த உனதுயிர்நுழல், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராக வா, என் உறவாக வா, விருந்தாக வா, திரு விருந்தாக வா. உயிராக வா, என் உணவாக வா, விருந்தாக வா, திரு விருந்தாக வா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உனை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. உனை கொண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவல் போல், மோசேயின் கோல் போல், தாவீதின் கவன் போல், மோசேயின் கோல் போல், உனை நம்பும் என்னில் செயலாற்றவா. உனை நம்பும் என்னில் செயலாற்றவா. உயிராக வா, என் உறவாக வா, விருந்தாக வா, திரு விருந்தாக வா. உயிராக வா, என் உணவாக வா, விருந்தாக வா, திரு விருந்தாக வா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத
என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாவீரனே மீட்கவா. மன்னகவா மீட்கவா மீட்கவா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாவீரனே மீட்கவா. மீட்கவா மீட்கவா. அகில வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. அகிலமாடும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அருமையான பாடல். ஒருவர் இறந்துவிட்டால் அவர் விண்ணகம் சேருவதற்கு நாம் ஜெபிக்கக்கூடிய பாடல், எல்லோரும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற பதிலை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளில் இந்த 3 நாட்களாக நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியிலை ஜெபித்து நமக்கு ஆசீர் வழங்கி நமக்கு உதவி இருப்பவர் அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்கள். திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். மரவப்பட்டியில் இருக்கக்கூடிய உயர்நிலை ஆரோக்கிய அன்னை உயர்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராகவும் தாளாளராகவும் இருந்து பணியாற்றுகிறார்கள். அத்தோடு திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செயலராக இருந்து திண்டுக்கல் மறைமாவட்ட ஆலயங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பதிவு செய்து மாதா டிவிக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நாட்களும் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பொன்னாடையை தந்தை அவர்களுக்கு அணிவித்து நமது கருங்குளம் பங்கு மக்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குருத்து ஞாயிறு அன்றும் இந்த 3 நாட்களும் நமது பங்கிற்கு வருகை தந்த அருட்சகோதரர்கள், அருட்சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் தற்பொழுது திருச்சியிலே தூய பவுல் இறையியல் கல்லூரியிலே 2ஆம் ஆண்டை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டிற்கு கடந்து போகிறார். இன்னும் 2 ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இந்த 3 நாட்களும் நம்மோடு இணைந்து இந்த திருவழிபாட்டிற்கு சிறப்பாக உதவி இருக்கிறார்கள், ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். என்னோடு இணைந்து இந்த திருப்பணிக்கு உதவி இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நமது நன்றிகளை இந்த பொன்னாடை அணிவிப்பதன் வழியாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அருட்சகோதரர் ஜெஃப்ரி அவர்கள் தற்பொழுது பூனாவில் இருக்கக்கூடிய பாப்பிரை குறுமடத்திலே தத்துவியல் 1ஆம் ஆண்டு நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நம்மோடு தங்கியிருந்து நமது குழந்தைகளையும் வழிநடத்தி இந்த திருவழிபாட்டிலே அருட்சகோதரர் அவர்கள் வழிநடத்தி உதவியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நமது பங்கு இறை மக்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய
நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நாம் இந்த இரவு நேரத்திலும் இவ்வளவு சந்தோஷமாக இறைவனை தரிசிக்க நாம் இங்கு கூடியுள்ளோம். இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் நமது பங்கு தந்தை அருள்பணி ஜோசப் அவர்கள். இவர் 3 ஆண்டுகளாக நம்மை ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றமடைய செய்து ஆன்மீக காரியங்களில் தொடர்ந்து நம்மை மென்மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்க்கிறீர்கள். நம்மை ஒன்று சேர்ப்பது என்பது பெருங்காரியம். அதில் அவர் சிறப்பாக செயல்பட்டு கருங்குளத்திலும் மற்றும் கிளை அனைத்து பகுதிகளில் உள்ள அனைத்து இறைமக்களையும் ஒவ்வொரு திட்டமிடலிலும் ஒன்றிணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நாம் பல விஷயங்களை, இறை காரியங்களை எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம் என்றால், அவர் திருப்பலியில் ஆற்றுகின்ற மறையுரை வழியாக பல்வேறு கருத்துக்களை புதிதாக தெரிந்து கொள்கிறோம். அத்தனைக்கும் காரணம் நமது பங்கு தந்தை அவர்கள். ஆகவே நாம் மகிழ்வோடு அவரை தொடர்ந்து இப்பங்கில் தொடர்ந்து சிறப்புற பணியாற்ற நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். மேலும் அவர் இந்த பணிகளை செய்வதற்கு தொடர்ந்து நாம் முடிந்தளவு நம்மால் முடிந்தளவு உதவிகளை செய்வோம். ஆகவே அவரை பாராட்டி நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணில் ஆட்சி இது விண்ணை அடைந்தது.
உன்னை அடைந்தது ஆர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று வெளியே தந்து விட்டதாக மகிழ்ந்து பாடு. சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு.